சனி மாறிடுச்சு. சனி மாறுறதுக்கு நீங்க இந்த பூகம்பம் வந்ததெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. சனி மாறுறது கண்ல பார்த்தாலே தெரியுதே. இப்ப சனி எங்க இருக்குன்னு நீங்க கண்ல பாருங்க. வரும்ல நேக்ட் ஐ விஷன் தான் சொல்றாங்க. வெறும் கண்களால் பார்க்கக்கூடியத தான் நம்ம ஜோசியத்தில பயன்படுத்துறோம். சனி கண்ணுக்கு நல்லா அழகா தெரியும். சரிங்களா? நீங்க வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்கை லைவ் எடுத்து வச்சுக்கங்க. போய் கூகுள்ல டவுன்லோட் பண்ணி ஸ்கை லைவ்னு ஒரு ஆப் இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே அப்படியே வானத்த சுத்துனீங்கன்னா சாட்டர்ன்னு போட்டு ஒரு அந்த இடத்துல எங்க இருக்குன்னு போட்டிருப்பான். அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியும். நட்சத்திரங்கள் எல்லாம் மினுக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கிரகங்கள் பிளிங்க் ஆகாது. அப்படியே லைட் போட்ட மாதிரி எரியும். அவ்வளோதான். வானத்திலே தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். சில வருஷத்தில் கம்மியாக இருக்கும். வெறுங்கண்களாக பார்த்தா ஜோசியக்காரங்க எழுதுனாங்க. சரிங்களா? இப்போ அது தெரியாதனால நிறைய ஜோசியக்காரங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்துருவாங்க. வந்துட்டு இப்போ நிறைய ஆப்பில் வந்துடுது. அதனால் வந்து அவங்களுக்கு கவலை இல்லை. எனவே சனி என்பது கிரகம் மாறிடுச்சு. இவங்க சொல்லக்கூடிய சனி என்பது வழிபாடுகளுக்காக வைக்கப்பட்ட காலம். இது வழிபாட்டுக்கு மாறினா நம்மளுக்கு என்ன இல்லைங்களா? அவங்க கோயில்காரங்க பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த சனி மாற வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து சனிக்கு அவங்க பூஜை பண்ணுறாங்க. அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஜாதகருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி தான். எனவே இந்த இதை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா ஜாதகத்திற்கும் தனி மனித கணிதத்திற்கும் அந்த சனி தேவையில்லை. திருக்கணித சனி தான் தேவை. அதனால் திருக்கணிதத்தை பயன்படுத்தலாம். இதுலேயுமே வந்து வாக்கியம் தான் சரியானன்னு போராடுவாங்க. அவங்களுக்கு கணிதம் தெரியாதனால அந்த போராட்டம் பண்ணுறாங்க. ஒருவேளை கணிதங்கள் கற்றுக்கிட்டாங்க, வாக்கிய கணிதம் எப்படி எழுதுறாங்கன்றதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து மாறிடுவாங்க. எனவே இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நடக்கும், நடந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கும் தொடர்பு இல்லை. ஒரிஜினலாக ஜாதகம் பலன் சொல்வதற்கு சனி பெயர்ந்தாச்சு. இப்போ ராகு கேது இந்த ஒரு 10 நாளில் பெயர்ந்துடும்.